அரண்மனை 4 எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா, அரண்மனை 1, 2, 3 ஸோ அதே பழைய வெர்ஷன் மெத்தட் மாதிரி ஃபைட்டு 2 சாங்ஸ் 2, 3 சாங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாரர் சீனு இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கார் சுந்தர் சி வந்து. இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பழைய வருஷம் மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேலாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய படங்களில் பார்த்திங்கன்னா 1, 2, 3 பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தரை கொன்று அது அவங்க ஆவியாகி இவங்க பழி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு அமானுஷ சக்தி மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த அமானுஷ சக்தி வந்து ஒரு பெரிய சக்திக்காக அது சில விதத்தை கொல்லணும்னு நினைக்குது. அந்த கொலை நடக்கிறதையும் சஸ்பென்ஸாக காட்டுற சீனையும் கொஞ்சம் ட்விஸ்ட்லையும் கலந்து நம்ம சுந்தர் காட்டியிருக்காப்புல. கடைசியில் வந்து அந்த அமானுஷ சக்தி எல்லாத்தையும் கொண்டு முடிக்குதா, இல்லை கொண்டவங்க ஃபுல்லாக அந்த செத்தவங்க ஃபுல்லாக அந்த அமானுஷ சக்தியை பழி வாங்குதா, இல்லை இந்த அமானுஷ சக்திக்கு என்ன தான் தேவை, இல்லை சுந்தர்சியை வந்து அந்த இது முறியடிச்சிட்டாரா, இல்லை அதை வந்து எப்படி சமாளிச்சான்னு சொல்லி படத்தோட கிளைமேக்ஸில் காட்டுறாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆடியோன்னு சொல்லுவேன். சரி, ஆடியோனா ஒவ்வொரு சவுண்டு எஃபெக்ட்டும் பயங்கரமாக இருக்கும். ஒரு கண்ணாடி சீல் உடையிறதா இருக்கட்டும், ஒரு கட்டை உடையிறதா இருக்கட்டும், ஒரு நடக்கிற ஸ்டெப்ஸு இதாக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டெப்பு இப்போ சொல்லுவோம்ல அது இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சொடக்கு போடுறதா இருக்கட்டும், எது இடத்துல ஆடியோ அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆடியோன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சிஜி ஒர்க், அதாவது வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்பயும் போல் அரண்மனை 1, 2, 3 அதே மாதிரி தான் பயமுறுத்துக்காரு. ஸோ அது 1, 2, 3 கூட நமக்கு ஓரளவுக்கு பயம் தான். ஆனால் இதில் அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பயங்கள்ன்றது இதில் கம்மியாக கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா வெனஸ்டே சீரியஸ் மாதிரி, அப்புறம் 2, 3 பேய் படங்கள், ஹாலிவுட் பேய் படங்கள் இது மாதிரி, கோஸ்ட் ரைட்டர் மாதிரி. ஸோ இந்த ரீசெண்டாக யூடியூப் சேனலில் வந்து பாசு வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா கிரே ஃபோர்ஃபு அந்த வீடியோவில் கூட ஒரு சீன் எடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலையை விரித்து போட்டு ஒரு பொம்பளையில் கத்தும், அந்த சீனை தூக்கி அப்படியே தூக்கி இதில் வச்சுருக்காரு. ஸோ அந்த சேனலில் அந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லாவே தெரியும் அந்த வீடியோ எப்படி இருக்குது, அந்த சீனை தூக்கி இதில் எப்படி வச்சுருக்காரு நல்லாவே தெரியும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்திங்கன்னா அரண்மனை 1, 2, 3 ஸோ இது பார்த்தவங்களாம் இந்த படம் பிடிக்கும். 1, 2, 3 எப்பயும் போல் பேய் பயமுறுத்துறது படம் தானே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பழி வாங்குற கதை மாதிரி இருக்காது. அந்த பாக்குன்ற ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரு மரணம் அடைஞ்சு அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அமானுஷ சக்தி வந்து எந்த லெவலுக்கு போகுது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன ஆத்மாக்கள் வேலை செய்யுது, அதை சாமி ஹெல்ப் பண்ணுதா, சுந்தர்சி அதை வந்து சமாளிக்கிறாரா, முழு கதையும் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி சஸ்பென்ஸோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா கொலையெல்லாம் நடக்கிறத வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் மொக்கையாக காட்டுற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் படத்தை பார்த்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணி வரலாங்க. ஸோ நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸை நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. என்னமோ தப்பாக இருக்குது.